கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் பேச டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நிறைய சஸ்பென்ஸ் கொண்ட ஒரு ஸ்கேம் ஹிஸ்ட்ரி, ஸ்கேம் ஸ்டோரியை நம்மளுடைய சேனல் ஹிஸ்ட்ரியில் போட்டதே இல்லை. ஐ எம் ஸ்பீச்லெஸ். ஓ மை காட், அப்படி இருக்குது. ஒரு பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் வேறு லெவல், இன்னொரு பக்கம் எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது இட் இஸ் லைக் ஒரு மாஃபியா கேங். ஓகேங்களா? இப்போ அந்த லியோ மூவி பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? இந்த லியோ மூவியில் வரும்போது ஒரு பெரிய மாஃபியா கேங் இருக்கும், அவங்களுக்கு கீழே ஒரு 100 அடியாளுங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு 1000 பேர் வேலை செய்வாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய மாஃபியா கேங்லாம் காமிச்சிருப்பாங்கள்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் கேங்கே இப்போ வந்து போலீஸ் வந்து ட்ரேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜம்டாரா டிகே பாஸ் கேங். ஸோ இந்த கேங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுள் பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் இன்கேஸ் அதை பற்றி ஒரு சீரீஸே இருக்குது. ஓ மை காட், சத்தியமாக சொல்கிறேன், செம்மங்க. என்னடா கௌதம் இவ்வளோ ஹைப் கொடுக்குற அப்படின்னு கேட்டால், எஸ், அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஜம்தாரா அப்படிங்கிற ஒரு ஜார்க்கண்டில் ஒரு பிளேஸ், ஓகேங்களா? அந்த பிளேஸில் அந்த ஊரில் இருக்கிற நிறைய பேருக்கு கிளாஸஸ் எடுக்கிறாங்க. எதுக்கு கிளாஸஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேம் எப்படி பண்ணணும், ஆன்லைனில் ஸ்கேம் எப்படி பண்ணணும், ஆப்ஸ் எப்படி யூஸ் பண்ணி அதில் எப்படி மக்களை ஏமாற்றணும் அப்படின்னு ஜம்தாராவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்கேம்க்கான கிளாஸஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ வந்து ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. எனக்கு என்னடா நடக்குது நம்ம நாட்டில் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அது ஒரு பக்கம். அந்த ஜம்டாரா டிகே பாஸ் கேங் அப்படிங்கிறவங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவல். ஒருத்தர் வந்து இன்ஃபேக்ட் ChatGPT ஹெல்ப் யூஸ் பண்ணி ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி அந்த ஆப்லேருந்து மக்களை ஏமாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஸ்கூல் டிஸ்கண்டினியூட் சில பர்சன்ஸு ChatGPT ஹெல்ப்போட, யூடியூப் ஹெல்ப்போட கோடிங்ஸ் கற்றுக்கிட்டு ஆப்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஏஐயில் இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் நேற்று வந்து டீப் சீக் வரைக்கும் ஃபுல்லாகவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மாஃபியா கேங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான் இந்த ஜம்டாரா டிகே பாஸ் கேங். சத்தியமாக சொல்கிறேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரெஸ்ட் பண்ண பர்சனுக்கும் ஆக்சுவலாக ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்க மிகப்பெரிய பாஸ் கேங்கும் மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இருக்கிற மெயின் ஸ்டோரியே. ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, அது மூலியமாக வந்து 28 சிம் கார்ட்ஸை வந்து சீஸ் பண்ணுறாங்க. அந்த 28 சிம் கார்ட்ஸை ஒரு நம்பராக கால் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட்லி எல்லா நம்பரும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. பட் அதுக்கப்புறம் இன்னும் டெக்னிக்கலாக என்ன பண்ணுறாங்க போலீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜார்க்கண்ட் அந்த சைடு நடந்தது. போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பரில் என்னென்ன கால் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்து அது ஒரு பக்கம் எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சிம் கார்ட்ஸில் எந்த IMEI நம்பரில் யூஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இப்போ மொபைலில் ஒரு IMEI இருக்கும், கரெக்டுங்களா? என்னென்ன IMEI நம்பரில் இந்த சிம் கார்ட்ஸாக ரிஜிஸ்டர் ஆகிடுன்னு சொல்லிட்டு IMEI டேட்டாஸை எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ தட் அவங்க கையில் மொபைலோட கண்ட்ரோல் வந்துருச்சு போலீஸ்கிட்ட. இப்போ அந்த சிம் கார்டை எடுத்துகிட்டு அந்த சிம் கார்டு சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்தாலும் மொபைல் அவங்க கையில் தான் இருக்க போகுது. அந்த மொபைலில் வேற ஒரு சிம் கார்டை போடும்போது இந்த சிம் கார்டில் தான் கால் போச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம் கார்டு நம்பரை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த புது நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜம்ரிதி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து அது காமிக்குது. ஸோ அவங்க வந்து ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறாங்க. அப்படி ட்ரேஸ் பண்ணி பிடிக்கும் போது அந்த பர்சனுக்கும் அரெஸ்ட் ஆன அந்த 6 பேர்ஸனுக்கும் வந்து ரிலேட்டிவ், ஓகேங்களா? ஸோ அந்த மீடியேட்டர், அந்த மெயினான மீடியேட்டர், ஒரு மிகப்பெரிய பாஸ் கேங்குக்கும் 100 ஸ்கேமர்ஸ்க்கும் இருக்கிற மீடியேட்டர் அந்த 6 பேர். அவங்க தான் இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ அது மூலிமா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 6 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 6 பேர் அரெஸ்ட் பண்ணும்போது தான் மிகப்பெரிய விஷயங்கள் தெரிய வருது. கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னும், நிறைய பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், ஃபோனை சீஸ் பண்ணியிருக்காங்க, பல ஃபோன்ஸை சீஸ் பண்ணியிருக்காங்க, சிம் கார்டு சீஸ் பண்ணியிருக்காங்க, அது இல்லாமல் கார் சீஸ் பண்ணியிருக்காங்க, கேமரா சீஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து ட்ரோன் சீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா விஷயங்களும் ஒரு பக்கம் சீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த APK ஃபைலுன்ட்டு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? இந்த APK ஃபைல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம யூஸ்வலி வாட்ஸ்அப்பில் அமைச்சிருவாங்க. இப்போ ரீசெண்டாக நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. சடனாக என்னன்னே தெரியல, என் வாட்ஸ்அப் வந்து டிபி மாறுது, திடீர்னு யாருக்கும் மெசேஜ் போடுது, என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா. இந்த ஏபிகே ஃபைல் எல்லாருக்குமே அனுப்பிச்சிருது. இந்த ஏபிகே ஃபைல் எல்லாருக்குமே அனுப்பும்போது நீங்கள் அதில் வந்து என்ன ஸ்டேட் பண்ணி அனுப்பாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ டீச்சர்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி இதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள், மேண்டேட்டரியாக ஃபில் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு. இப்போ டாக்டர்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்ஜினியர்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆடிட்டர்ஸ்னால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பேங்கர்ஸ்னால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், போலீஸ்னால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். போலீஸ்க்குமே இந்த மாதிரி ஸ்கேம் கால்ஸ் நிறைய வந்துன்னு தான் இருக்குது. அதையும் அவங்களால கேட்க முடியுது. அவங்களுக்கு தெரியும், போலீஸ்க்கு தெரியும் எது ஸ்கேம் எது உண்மைன்னு அவங்களுக்கு தெரியும். பட் அவங்களுக்கும் அந்த மாதிரி கால்ஸ் வருதுன்றதை நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பர்சன்ஸுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது நீங்கள் பண்ணுங்கள், இந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு, இந்த ஃபில் பண்ணினா உங்களுக்கு 500 அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும், இந்த மாதிரி போகும்போது அந்த பிடிஎஃப் ஃபைல் மட்டும் உங்களுக்கு டவுன்லோட் வாட்ஸ்அப்பில் வரும். அதை டவுன்லோட் பண்ணால் அது பின்னாடி ஏபிகே ஃபைல் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஃபோன் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அது மூலிமா உங்கள் ஃபோனை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி உங்களுக்கு வர பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு வர கிரெடிட் அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு வர ஓடிபிஸ் எல்லாத்தையுமே அவங்களால பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு சர்வர் ரூம், ஒரு சர்வர் சென்டரையும் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதில் 2 லட்சத்துக்கும் அதிகமான ஓடிபிஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. பல பேரோட டேட்டா சேவ் பண்ணியிருக்காங்க, பல பேங்க்ல இருக்க பல கஸ்டமர்ஸோட டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே தெரிய வந்திருக்கு. ஸோ தட் இவ்வளோ பெரிய ஸ்கேம் போலீஸ் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே டான் இருக்கான்னா இங்கே வரைக்கும் போலீஸ் ரீச் ஆகியிருக்காங்க. இதுக்கு அடுத்த விதம் தான் இந்த டிகே பாஸ் கேங்கை பிடிக்கிறது மட்டும்தான். ஸோ சீக்கிரம் அவங்கள பிடிப்பாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஹேட்ஸ் ஆஃப் டு போலீஸ் டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி, இன்ஸ்பைரிங்கான ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். வேறு ஸ்டேட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னும் போது அவங்களுடைய எஃபோர்ட் அதெல்லாம் வந்து நம்ம எப்பயுமே மதிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்கள்கிட்ட சொல்லிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேருங்க இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.